வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இப்போ தீபாவளிக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அவல் மிக்சர். இதில் ஓமப்படி, காரா பூந்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கெட்டி அவலை வச்சு மிக்சர் பண்ணிவிட்டு அதோட கூட நிலக்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம், கொப்பரைக்காய் இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்லலாம் இதை சூடா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுதான் இது ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சமாச்சாரம் தான். கொப்பரை எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கிடைக்கலன்னா அது விட்டுடுங்க, அது மட்டும் வேண்டாம். பாக்கியெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். நிலக்கடலை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுதான் அளவு. சில பேருக்கு முந்திரி பருப்பு ஜாஸ்தி இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு நிலக்கடலை ஜாஸ்தி இருந்தால் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா கடலை போட்டோன்னா இந்த மாதிரி படப்படப்படன்னு சத்தம் கேட்கும். என்னென்னு கேட்டேன்னா அது வெடிச்சுண்டு பொரியறதுன்னு அர்த்தம். பச்சை நிலக்கடலை வாங்கி பொரிங்க. அது இல்லை எங்களுக்கு ரோஸ்டட் பண்ணு தான் கிடச்சிது அப்படி சொன்னேன்னா ஜஸ்ட்டு வெறும் இலுப்பச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரோஸ்டடை போய் திருப்பி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நிறம் மாறணும், இது அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட நிறம் வேற இப்போ பொரிஞ்சிருக்கு பாருங்க. நிலக்கடலை பிடிச்சிருந்துச்சு. முந்திரி பருப்பு போடலாம். நிலக்கடலைக்கு தான் சூடு ஜாஸ்தி வேணும். இதெல்லாம் டக்குன்னு ஆகிடும், ரொம்ப நாழி ஆகாது. அது பச்சை கடலைன்றதுனால நாழியாச்சு. திராட்சைப்பழம் போடலாம். ஃபுல்லாக உப்பின்னு நல்லா பெருசாக மேலே முதக்கும். இதை எடுத்துடலாம். இந்த பொட்டுக்கடலையை வெறும் இலுப்பச்சட்டியில் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுடலாம். கொப்பரைக்காய் போடுறேன். இப்போ கொப்பரைக்காய்க்கு எல்லோரும் சொல்லுவா சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அதை போய் எண்ணெயில் வேறு திருப்பி பொரிச்சு எடுக்கிறேன், இது உடம்புக்கு நல்லதே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவா. நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம வருஷம் ஃபுல்லாக அதெல்லாம் பண்ணி சாப்பிட போகிறதில்ல. தீபாவளி அப்படிங்கிறச்சு இதை பண்ணோன்னா ஒரு 2 நாள் வச்சுன்னு சாப்பிடுவோம். அதனால் இதை அவ்வளோ தூரம் வீணாக பார்க்க வேண்டான்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அது எண்ணெயில் பொரிச்சோன்னா அது ப்ரௌன் ஆகிடும். இது என்ன பண்ணலாம், இதெல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே அவல், இது என்ன கெட்டி அவல். அடுப்பை பெருசாக தான் வச்சுக்கணும் இதுக்கெல்லாம், வேறு வழி கிடையாது. இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த எண்ணெயை நாங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. நிச்சயமாக யூஸ் பண்ண முடியாது, தூக்கி கொடுத்துருங்க யாருக்கானு, இல்லை கொட்டிடுங்க நிர்தாட்சியமாக. கெட்டி அவல் போடுறேன். உடனே ரெடி ஆகிடும், அப்படியே பொரிஞ்சு வந்துடும். போட்டுட்டு சின்னது பண்ணிவிடுங்க அடுப்பை. திருப்பி அடுப்பை பெருசாக வச்சுருக்கேன்.
என்னென்னா இது 2 பச்சை மிளகா இது மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போடுறேன். இதுலேயே கையோட கருவேப்பிலை. அடுப்பை அணைச்சிட்டேன். இதில் சூடாக எண்ணெய் சூடாக இந்த பொரி இல்லாமல் சூடாக இருக்கிறச்சே கொஞ்சம் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுடலாம். இது மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மிளகாப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு இந்த டிஷ்ஷுக்கு மொத்தமாக இப்போ தான் உப்பே போடுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன் நான் இப்போது. ஜோராக ரெடி ஆகிடுது மிக்சர். இந்த டைப் ஆஃப் மிக்சர் எல்லாருக்கும் பிடிக்கும். நிச்சயமாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடலை மாவுலாம் இல்லாத இருக்கிறதுனால வயிறு உப்பிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இது வெறும் அவல் தான். இது கொப்பரைக்காய் வேணாங்கிறவா விட்டுருங்க. வேறு பாதாம் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.